ஏங்க ம்? அது எடுங்க. அம்மா, அம்மா. உள்ள போய் படுமா போமா. தூக்கம் வருதுன்னா உள்ள போய் தூங்குமா. அத்தை, ஏன் அத்தை இப்படி கஷ்டப்படுறீங்க? நீங்க போய் படுங்க. நாங்க 2 பேரும் கண்டிப்பா முடிச்சிருவோம். போங்க அத்தை. அம்மா விடிய போதுமா. அப்பதான் முழிச்சாலும் முழிச்சிருவாங்க. நீ உள்ள போய் தூங்குமா. நாங்க கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம் அத்தை. நீங்க போங்க. அம்மா, ரொம்ப நேரம் கண் முழிச்சா உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. விடிஞ்சா அப்பதான் உன்னை வேலை வாங்கிட்டே இருக்கும். அதை செய்யவாது உனக்கு உடம்புல தெம்பு வேணாமா? அம்மா, போய் தூங்குமா. போமா. போங்க அத்தை. சரியா? ம். ஏதாவது வேலைன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். சரிம்மா. ம். அப்பா. தேனு பிளான் பண்ண அளவுக்கு வேலையை முடிச்சிட்டீங்களா? ம். ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஓ. வேலை பாக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரும் கொட்டாவி விட வேணாம். ஆ? சத்திய சோதனை. அக்கா நல்லா இருக்குல்ல? கம். இது நல்லா இருக்குல்ல? இதோ. சூப்பரா இருக்குக்கா. இதோட 80% ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குல்ல? ம். மதினி, அதுக்குள்ள இம்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா ஜீவா, பேசிக்கிட்டே அப்படியே மலமலன்னு பண்ணிட்டோம். எப்படி மதினி? பார்த்துட்டு இருந்த நானே டயர்டாகி படுத்துட்டேன். வேலை செஞ்சது நாங்க, டயர்ட் ஆனது உனக்கா? அதானே. முன்ன பின்ன ஏதாவது வேலை செஞ்சிருந்தா தானே. மீனாட்சி, அப்படி பேசாத. அட போக்கா. ஏதோ விடிய விடிய உட்காந்து பேசி கம்பெனி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கும்பகர்ண மாதிரி படுத்து தூங்கிட்டான். ஏய், இங்காரு, தூங்கணும்னு தூங்கல. ஓ, அப்ப தூங்க கூடாதுன்னு தூங்குனியா? மீனாட்சி, அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. ஆனா நினைச்சு கூட பார்க்கல மதினி, இம்புட்டு வேகமா பண்ணுவீங்கன்னு. சூப்பர், வேற லெவல் நீங்க. அம்மா, 2 பேரோட கைவண்ணத்தை பாரு, எம்புட்டு முடிச்சிருக்காங்கன்னு. ஆமாப்பா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏம்மா, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அசதியே இல்லையா? வேலையை முடிச்சாகணும்னு பயந்தா அத்தை இருந்துச்சு. முடிக்க முடிக்கதான் மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்தது. அப்போ இன்னைக்கே முடிச்சு கொடுத்துடலாமா? ஆ, முக்காவாசி கிணற தாண்டியாச்சத்த. இன்னும் கொஞ்சம் தான். ஏம்மா, இவங்க திறமைக்கு கிணத்த மட்டும் இல்ல, மொத்த கடலையும் ஒரே ஜம்ப்ல தாண்டிடுவாங்க போல இருக்கு. பாருங்க மதினி, பாராட்டின கூட முறைக்கிறத. ஏய், கொஞ்சம் சிரியேண்டி. போதுமா?
இதுக்கு முறைக்கிறதே மேல் தான். என்ன மாதவி, தேவையில்லாம என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ சும்மா இரு சுமதி. திடீர்னு மயக்க போட்டு விழுந்திருக்க. இதெல்லாம் பார்க்காம அப்படியே விடக்கூடாது. மேனேஜர் சார் உன்னை கண்டிப்பா டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நேத்து காலையில நான் சாப்பிடாம வந்தேன், அதனாலதான் மயங்கி விழுந்தேன், வேற ஒன்றும் இல்ல. நம்மளாம் அப்படி எதுவும் நினைச்சுக்க கூடாது. தேவையில்லாத செலவு. பேங்க்ல தானே இதுக்கும் பாத்துக்க போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்களாம். நீ தான் எடுத்துக்காம இருக்க. ஷோ மாதவி, உனக்கு ஹாஸ்பிட்டல் பத்தி தெரியாது. தேவையில்லாம ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்துவாங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி வர வைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது நல்ல ஹாஸ்பிட்டல் தான். நீ வேற அடிக்கடி இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்ற. என்னன்னு பார்க்கலாம் இரு. டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஓகே டாக்டர் ரிப்போர்ட். சிஸ்டர் அவங்கள வர ஓகே சொல்லுங்க. டாக்டர். என்ன இது வீடு பூட்டிருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. அம்மா வேலைக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே. மீனாட்சி தான் ஃபோன் பண்றா. மாதவி, நீ இந்த மருந்தை நான் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறியா? வந்துடுறேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ மீனாட்சி, சொல்லு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்து முக்காவாசி கிட்ட முடிச்சிட்டோம்மா. குளிச்சுட்டு போலான்னு வீட்டுக்கு வந்த வீடு பூட்டிருக்கு. கடைக்கு ஏதாவது போயிருக்கியா? அப்ப, இல்ல, நான் பேங்க்குக்கு வந்திருக்கேன். பேங்க்குக்கா? இன்னைக்கு சண்டே தானேம்மா. பேங்க் லீவ் தானே. சும்மா சொல்றியா நீ? எங்க இருக்க? ஐயோ, நான் ஏன் சும்மா சொல்றேன். பேங்க்ல இன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குதான், அதுக்காக தான் என்ன வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் பேங்க்குக்கு வர இரு. வேணாம் வேணாம் மீனாட்சி, பேங்க்குக்கு வராத. நான் பேங்க்ல இல்ல. அப்ப எங்க இருக்க? அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அம்மா, ஹாஸ்பிடல்ல இருக்கியா? என்னமாச்சு? ஐயோ. உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. சோ மீனாட்சி, பதறாத. எனக்கு ஒண்ணும் இல்ல, இதோ சாதாரண விஷயமா தான் வந்திருக்கேன். ஒண்ணும் இல்லைன்னா ஏன் ஹாஸ்பிடல் போன? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வருஷம் பேங்க்ல இருந்து ஒரு டைம் அனுப்புவாங்கல்ல எல்லா செக்கப்பும் எடுக்கிறதுக்கு. அதான் பேங்க் மேனேஜர் என்கிட்ட வந்து சொன்னாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல. எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லு, நான் உடனே வரேன்.